மீன ராசி காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் ராசி மீன ராசின்னு பாத ராசின்னு பேர் இருக்குது. மீன ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன். எத்தனை மீன்? ரெட்டை மீன். இந்த ரெட்டை மீன் ரெண்டுமே ஒரே பக்கம் இருக்கும், ஆப்போசிட்னா ஆப்போசிட் இருக்கும். இவங்க கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி என்றைக்குமே இருக்காது. ஒரு பேப்பர் எடுத்து கையெழுத்து போட வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பேப்பரில் வேறு மாதிரி கையெழுத்து இருக்கும், 2வது பேப்பரில் வேறு மாதிரி கையெழுத்து இருக்கும், 3வது பேப்பரில் வேறு மாதிரி கையெழுத்து இருக்கும், 4வது பேப்பரில் வேறு 4 பேப்பர் இவர் தான் எழுதினது. எப்படி மாறி கையெழுத்துனா எழுத்து வடிவமே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அவங்க மனம் ஒரு இடத்துல நிற்காதுங்க. எப்போவுமே இங்கே இருக்கும்போது வேறு இடத்துல பேசுவாங்க, வேறு விஷயத்தை யோசிப்பாங்க, வேறு விஷயத்தை சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கும்போது இங்கே அது இக்கரைக்கு அக்கறை பச்ச மாதிரி இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே இந்த மாதிரி சிந்தனை பண்ணக்கூடிய இது மீனராசிக்கு பிரமாதமாக இருந்துகிட்ருக்கும். அவங்களுக்கு கடன்கள் வாங்குறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். பண விஷயங்களில் யதார்த்தமாக பேசினா பணத்தை கொடுத்துருவாங்க. இது அவங்கக்கிட்ட பெருமை பேசினாங்க, இன்னும் பேசுங்கிற மாதிரி பெருமைக்கு மயங்கக்கூடிய ஒரு மனோபாவம் இவர்கள்ட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் மீனராசியினுடைய குணத்தில். இன்னும் ஒட்டிங்கன்னா 1/2 மணி நேரம் பேசுவேன் மீனராசி. ஆனால் அத்தனை குணங்கள் அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி மீனராசி.